ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரக்கடி கேஸை பார்க்க போகிற சரக்கடி கேஸையில் வந்துட்டு அதாவது டான்ஸ் ஸ்கூலில் இருக்க 2 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினை வாங்கிட்டு வந்து ஒவ்வொருத்தனை செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து விஜயாவை ஏறி நிற்க சொன்னாங்க. உடனே இல்லை, நான் வந்து இவங்க 2 பேர்த்த விட ஒல்லியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சீனை போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம விஜயா இல்லை ஒல்லியாக இருப்பானா ஏறி நின்றுக்காமின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பார்வதியை வம்பளுத்தாங்க. கடைசியில் ஏறி நின்னோன்னு வெயிட் மிஷினே பொச்சுன்னு புகஞ்சு போச்சே, அச்சோச்சோ வடை போச்சே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக போச்சு கோபால், அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அழுவாதீங்க, இது ஆல்ரெடி ரிப்பேர் போன மிஷினை நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்தோன்னு ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வருது. ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணல்னு சொன்னானா, அந்த கதையாக இருக்குல்ல. இந்த பழமொழி வாழ்க்கையில் ஒரு தடவையாவது யாராவது கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. பாட்டி சொல்லியாவது, வீட்டில் யார் சொல்லியாவது கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி எனக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சொன்ன பழமொழி தான் இது. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க நம்ம விஜய். அதுக்கப்புறம் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு இங்கே ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. நான் உடம்பு இழைச்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா உடம்பு இழைக்கிறத பற்றி என்னடா திடீர்னு பேசிகிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா மனோஜோட ஷோரூமுக்கு ஒரு லேடி வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த வயசுல இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வலிய ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒரு பக்கம் கடலை போட, அங்கே ஒரு பக்கம் கடலை போட, ஒரு இடத்துல புகை வருது. என்னடா இது, கடலை இங்கே போட்டால் அங்கே நெருப்பு வருதுன்னு எட்டி பார்த்தா நம்ம ரோகிணிக்குங்க கபகமன் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்க டைமில் எரியிற விதமாக எண்ணெய் அள்ளி ஊற்றுறதுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங்கு நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, ஏமா என் வாழ்க்கையில் தலையிடுறேன்னு காண்டாங்க காமிக்கிறாங்க. ஏமா கிருஷிக்கு நீ தானம்மா அம்மா, நீ தாம்மா வந்து ஆகணும்னு சொல்லிட்டாங்க. போடு ஒரே போட போட்டாங்க. எல்லாமே நமக்கு சதி பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரோகிணியை பார்க்க பாவும் நம்ம ரோகிணி இன்னொரு பக்கம் எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு டிரைவிங் கிளாஸில் பயங்கரமாக கற்றுட்டு இருக்காங்க நம்ம மீனா. ஓகே